Hi, welcome to my channel. All updates for you. First time சேனலுக்கு வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல அண்ணாமலை யுனிவர்சிட்டி டிஸ்டன்ஸ் எஜுகேஷன் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். மே 2025 எக்ஸாமினேஷனுக்கு ஹால் டிக்கெட் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. யாராச்சும் டவுன்லோட் பண்ணாம இருந்தீங்கன்னா வெப்சைட்லயே நோட்டிஃபிகேஷன் ஷோ ஆயிட்டு இருக்கு. நீங்க வந்து டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 5 days மட்டும் டேட் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருந்தாங்க. பே பண்ணாதவங்க வித் பெனால்ட்டியோட பே பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேப்ல பே பண்ணவங்க நீங்க ஹால் டிக்கெட் செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹால் டிக்கெட் வராது. மே 12 வரையும் டைம் கொடுத்துருக்காங்க. அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் மே 13 இல்லைனா 14 தான் உங்களுக்கான ஹால் டிக்கெட் ஜென்ரேட் ஆகி வரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 5 days பே பண்ணுறவங்க நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் உங்கள் ஹால் டிக்கெட் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும். ஆல்ரெடி எந்தெந்த சென்டருக்கு எந்தெந்த ஸ்கூல் காலேஜில் போடுறாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரிஞ்சிச்சு. நீங்கள் அண்ணாமலை நகரை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி யூனிவர்சிட்டியில் வேணும்னா இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான இன்ஃபர்மேஷன் இருக்குது. நீங்கள் யூனிவர்சிட்டியில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கேஎஸ் காலேஜில் வந்து ஹாஸ்டலுக்கு ஃபீஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக கேட்குறாங்க. எனக்கு கள்ளக்குறிச்சி சைடில் ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ்க்கு அப்டேட் கிடைச்சாலும் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நிறைய பேர் கேட்டது ஓல்டு கொஷின் பேப்பர் வரமாட்டேங்குது அது போல் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ ஸ்டூடெண்ட் லாகின்ல நமக்கு ஓல்டு கொஷின் பேப்பர் வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் யூசர் ஐடி உங்கள் என்ரோல்மெண்ட் நம்பர் உங்களோட மொபைல் நம்பர் கொடுத்து உள்ளே போங்க. இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்டோட என்ரோல்மெண்ட் நம்பர் கொடுத்து உள்ளே போயிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா மேலே தேர்டாக பிசிபி அண்ட் அசைன்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா கீழே லாஸ்ட்டில் மாடல் கொஷின் ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணி உள்ளே போங்க. ஸோ இதில் நிறைய பேர் கேட்டது எனக்கு கொஞ்சம் கொஷின் பேப்பர் தான் வருது, நிறைய வரமாட்டேங்குது அது போல் வந்து சொல்லியிருந்தீங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செலக்ட் எக்ஸாம் இயர்னு இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸாமினேஷன் வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமில் என்னென்ன கொஷின் பேப்பர் வந்துருந்துச்சோ அதுதான் உங்களுக்கு ஷோ ஆகும். நீங்கள் சாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 2023 கிளிக் பண்ணி உங்கள் ப்ரோக்ராம் நேம் போடுறீங்கன்னா டிசம்பர் 2023 எக்ஸாம் கொஷின் தான் வரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா இங்கே வந்து உங்கள் ப்ரோக்ராமை வந்து நீங்கள் கரெக்டாக போடாது தான். செமஸ்டர் பேட்டர்னா முன்னாடி நீங்கள் எஸ் வந்து ஆட் பண்ணிக்கணும். அப்படின்னா தான் செமஸ்டர் பேட்டர்னுக்கான கொஷின் வரும். நீங்கள் வெறும் கோடு மட்டும் போட்டிங்கன்னா ஆனுவல் பேட்டர்னுக்கான கொஷின் தான் உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே கரெக்டாக உங்களோட கோர்ஸ் கோடை வந்து போட்டிங்கனாலே இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் இங்கே வந்து டைப் பண்ணும்போதே உங்களுக்கு வரும். இப்போ நான் S118 அப்படின்னு போடுறேன். கீழே பார்த்தீங்கன்னா MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஷோ ஆகுது. ஸோ நான் அதை வந்து கிளிக் பண்ணிவிட்டு நான் சப்மிட்னு கொடுக்குறேன். சப்மிட்னு கொடுக்கும்போது டிசம்பர் 2023 எக்ஸாமினேஷனில் வந்த கொஷின் எல்லாமே வந்து எனக்கு ஷோ ஆகுது. இங்கே பக்கத்தில் பார்த்தீங்கன்னா கிளிக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் நமக்கு கொஷின் பேப்பர் வந்து ஓப்பன் ஆகும். நம்ம டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கலாம். ஸோ மாடல் கொஷின் பேப்பர் டவுன்லோட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். என்கிட்ட இருக்க எல்லா லாகின்லையுமே நான் ட்ரை பண்ணியிருக்கேன். எல்லாருக்குமே வந்து மாடல் கொஷின் பேப்பர் வந்து ஓப்பன் ஆகுது. நீங்களுமே பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து ப்ரிப்பேர் பண்ணாலே நிறைய கொஷின்ஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். புக்ஸும் ஆல்மோஸ்ட் கவர் ஆகிரும். இதுலேருந்து நிறைய கொஷின் வந்து கேட்கறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதே போல் அசைன்மெண்ட்டில் உங்களுக்கு சில கொஷின் கேட்டிருப்பாங்க. அதையுமே சேர்த்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் டைம் கம்மியாக தான் இருக்குது. அதனால் வந்து இப்போவே ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு புக்ஸ் வந்து அனுப்பிட்டாங்களா இல்லையா அது போல் வந்து டவுட்ஸ் இருக்கும். எனக்கு புக்ஸ் இன்னும் வரலங்கிறவங்க நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் லாகின்லேயே லாஸ்ட்டில் லெசன் டிஸ்பேட்ச்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் என்ன டேட்டில் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பேட்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அதிலே வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுக்கு புக்ஸ் வந்து டிஸ்பேட்ச் ஆயிடுச்சா இல்லையான்னு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஆப்ஷனை கிளிக் பண்ணால் உங்கள் அசைன்மெண்ட் வந்து யூனிவர்சிட்டிக்கு போயிடுச்சா இல்லையா அப்படின்ற இன்ஃபர்மேஷனை செக் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி டியூஷன் ஃபீஸ் ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து பே பண்ணதுக்கான இன்ஃபர்மேஷன் இங்கே என்ட்ரா இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது போல் ஸ்டூடெண்ட் லாகின்லேயே உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனும் அவைலபிளாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.